ஹாய், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் சாத்தான்குப்பம். அங்கே தான் ஃபீல்டு விசிட்டில் இருக்கேன். ஸோ இங்கே ஒரு 10-15 ஃபீல்டு போட்டிருக்கோம். அது எல்லாமே 1.5 வருஷத்துக்கு மேலான ஃபீல்டு. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நேற்றுக்கு ஒருத்தர் ஒரு ஆர்டர் வந்துச்சு கடலூரில். ஸோ அவங்களுக்கு நேற்றுக்கு பொருள் அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்படியே அவரையும் பார்த்துட்டு மற்ற பழைய ஃபீல்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போ ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ வாழை மரத்துக்கு தான் ரீனியூஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ டபுள் சைடு போட்டிருக்கோம். 2.5 இன்ச்சு பிவிசி பைப் போட்டுட்டு டபுள் சைடு வால் போட்டு ரீனியூஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது ஒரு கட்டை வெட்டிட்டாங்க. இது 2வது கட்டை வாழை. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் சென்டரில் ஒரு ஓஸ் போயிடும். ஸோ அடுத்தது வந்து ஓஸ் போகாது, ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒரு ஓஸில் வர தண்ணியை 2 வாழைக்கும் பாஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ யாருக்காவது ரெயின்ஹவுஸ் போடணும், ரெயின்ஹவுஸ் வேணும் அப்படின்னாக்கா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பொருள் அனுப்பி வைப்போம். ஸோ கடலூர் மாவட்டத்தில் வாழைக்கு நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ ரெயின்ஹவுஸ் மூலயமா போடும்போது பூச்சித்தொல்லை அவங்களுக்கு இருக்காது. ஸோ தண்ணி வந்து வாழை இலை மேலே பட்டு கீழே விழுறதுனால பூச்சித்தொல்லை இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா பயிருக்குமே. ஸோ அந்த தண்ணி மேலே போய்ட்டு கீழே வர்றதுனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா பூச்சித்தொல்லை நிறைய இருந்தாலும் எந்த ஒரு பூச்சியும் உயிரோடு இருக்காது. இந்த தண்ணி போட்டு கீழே விழுந்து செத்துரும். அப்போ ஈல்டு நல்லா எடுக்கும், மகசூல் நிறையா கிடைக்கும். ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறதுனால மகசூல் நல்லா கிடைக்கும். ஸோ 2வது பூச்சி தாக்குறது கம்மி. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. 2வது 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் தண்ணி பாய்ச்சலாம். நீங்கள் சாதாரணமாக பாய்ச்சும்போது பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை ஒரு இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே பாய்ச்சுறாங்க தண்ணி. ஆனால் அந்த ரெயின்ஹவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் தண்ணி பாய்ச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு தண்ணியும் மிச்சம், நேரம் மிச்சம், ஈல்டும் அதிகம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 1 ஏக்கர் தண்ணி பாய்ச்சல தண்ணி தான் இருக்குது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுது, அவ்வளோதான் தண்ணி இருக்குன்னா அதை வச்சு 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் பண்ணலாம். ஏன்னா 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் தண்ணி பாய்ச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாய்ச்சும்போது நமக்கு வந்து அதிக ஏரியா வந்து விவசாயம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். ஸோ அதால் தான் வந்து எல்லாருமே வந்து ரெயின்ஹவுஸ்க்கு மாறுறாங்க. ட்ரிப்பு போட்டவங்க, ஸ்ப்ரிங்க்லர் போட்டவங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரெயின்ஹவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது பார்த்திங்கன்னா எல்லா பயிருக்குமே இது போடுறாங்க. முதல்ல வேர்க்கடலை, வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பயிருக்குமே போடுறாங்க. ஸோ மரவள்ளி, வாழை, தீவனப்புல், எள்ளு, உளுந்து, வேர்க்கடலை, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய பயிர் போட. முத்து சோளத்துக்கு இப்போ அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து சோளம், கம்பு, இந்த மாதிரி கரும்புக்கு கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரும்புக்கெலாம் நாங்கள் போட்டு 2 கரும்பு வெட்டி 3வது கரும்பு ஓடிக்கிட்டுருக்கு. இது எல்லாமே வாழைக்கு தான் போட்டிருக்கோம். கடலூர் மாவட்டம் சாத்தான்குப்பம். ஸோ பார்த்திங்கன்னா 12 அடிக்கு ஒரு லைன். ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா 7 அடி. அப்போ 14 அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஒரு கால் விட்டு ஒரு காலில் போட்டிருக்கோம் ரெயின்ஹவுஸு. இது 2வது கட்டை வாழைக்கட்டை. ஃபஸ்ட்டு வாழைக்கட்டை எடுத்துட்டாங்க, இது 2வது கட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கால் விட்டு ஒரு கால் போடும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழை இலை வெட்டுறது இல்லை தார் வெட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டுக்குவாங்க. ஸோ ஏன்னா இந்த சைடு டீப் இல்லைல்ல, ஸோ இந்த பக்கம் போட்டுக்குவாங்க. அந்த பக்கம் டீப் இருக்கும், இந்த பக்கம் வந்து இலை இருக்கும்போது வேஸ்டேஜ் வந்தாக்க இந்த பக்கம் போட்டுட்டு திரும்பி எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபீல்டு.
ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரெயின் வாஷ் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகலை.